பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, யாராலும் முடியாததை முடித்து கொடுக்கிறார். ஆதார வசனம் ஆதியாகமம் 21:17. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? தேவ சகாயம் பெற்றவர்களே, எகிப்திலிருந்து வந்த அடிமை பெண்ணை ஆகாரை சாராய் தன் கணவன் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். அவள் கர்ப்பவதியானாள். இப்போது இந்த ஆகார் என்னை அற்பமா எண்ணுகிறாள் என்று சாராய் ஆபிரகாமிடம் குற்றம் சாட்டினாள். அவளை கடினமாய் நடத்தினபடியால் ஆகார் இவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தர் வனாந்தரத்தில் அவளை கண்டு, நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கி இரு என்றும், குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, நான் அவனை சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அவள் திரும்ப வந்தாள். இது ஆதியாகும் 16:8-11 வரை நாம் காணலாம். இப்போது பிள்ளை இஸ்மவேலோடு ஆகாரை ஆபிரகாம் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். வந்தார்கள். வழியில் வனாந்தரத்திலே பிள்ளை தாகத்தால் கதறுகிறார். ஆகார் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் இருந்து விடுவானோ என்று பயந்து அங்கலாய்ப்போடு சற்று தூரம் தள்ளி நின்று அழுகிறாள். தூதரானவர் மறுபடியும் தோன்றி, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய் என்று கேட்டுவிட்டு, பிள்ளைக்காகத்தானே அழுகிறாய் என்பதை அறிவேன் என்பது போல பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று தண்ணீர் துறவை, அங்கேயே இருக்கிற தண்ணீர் துறவை காட்டினார். அவருடைய கண்களை திறந்தால் தண்ணீர் துறவை கண்டார். வாக்கு கொடுத்தார். பயப்படாதே என்று பலப்படுத்தினார். இவள் எகிப்து நாட்டை சார்ந்தவள். தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்கள் எகிப்தியர்கள். மன உருக்கம் கொண்ட தேவன் அவளுக்கு இறங்கி இரக்கம் செய்து தற்காலிக பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து வருங்காலத்திற்கும் வாக்கு கொடுத்து திடப்படுத்தினார் என்றால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு புது உடன்படிக்கை பங்காளிகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் கைவிடுவாரா? உங்களை பார்த்துத்தான் பேசுகிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடவில்லை? ஏன் 2 அறையிலே உன்னையே முடக்கி கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு, நீங்கள் பதில் சொல்லும் முன்னே சகலத்தையும் அறிந்த தேவன் அனந்த ஞானம் கொண்டவர். அதற்கான காரண காரியத்தை சொல்லி, எதற்காகத்தானே அழுகிறாய்? நான் எல்லாவற்றையும் அறிவேன். நான் அறிவேன் என்றால் பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் என்பதாகும். மனிதர்கள் சொல்வது போல எனக்கு தெரியும் அது அல்ல. நான் அறிவேன், எனக்கு தெரியும் என்றால் நான் அதை கையில் எடுத்துக்கொண்டேன், தீர்வு வந்துவிட்டது என்பதாகும். எல்லாரும் கைவிட்டார்கள் என்பதற்காக அழக்கூடாது. நான் உன்னை கைவிடவில்லையே, கைவிட மாட்டேன் என்றும், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றும், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்பதை நீ வேதத்தில் வாசிக்கவில்லையா? உன்னை என் கையில் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று நான் சொன்னேனே, நீ வாசிக்கவில்லையா? மார்க் 5:4 ஒரு வாலிபனை குறித்து பேசப்பட்டுள்ளது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனுக்கென்று ஊர் உண்டு, வீடு உண்டு, வீட்டார் உண்டு, உறவுகள் உண்டு, நண்பர்கள் உண்டு. யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே அவனை விட்டுவிட்டார். அவனுக்குள் லேகியோன் பிசாசுகள் உண்டு. அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் கேட்கவில்லை விடுதலையை. அவன் வீட்டாரும் கேட்கவில்லை அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று. இயேசு தேடி போனார். ஒரு நொடியில் விடுதலை கொடுத்தார். விலங்குகளையும் சங்கிலையும் முறித்து போட்டு கொண்டிருந்தவன் இப்போது தெளிந்த புத்தியுள்ளவனாய் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தான். பார்த்தவர்கள் பயந்தார்கள். இப்படிப்பட்ட கிரியை எவராலும் செய்ய முடியாதே, இது என்ன ஆச்சரியம் என்று பயந்தார்கள். நீங்களோ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். அவன் கூப்பிடவில்லை, அவன் வீட்டாரும் கூப்பிடவில்லை. ஆனால் நீங்களோ கூப்பிடுகிறீர்கள், உதவி கேட்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, வாழ்விற்காக, நியாயத்திற்காக. லூக்கா 18:7-8 சொல்லப்பட்டது போல, யாரும் கூப்பிடாமலேயே மன உருக்கத்தோடு சென்று விடுதலை கொடுத்தவர் உங்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய்ந்து உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எதற்கு தீர்வு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எது கிடைக்க வேண்டும் என்று எதிர்க்கிறீர்களோ, அதற்கு நியாயம் செய்வார். தற்காலிக பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து வருங்காரியங்களுக்கும் வாக்கு கொடுத்து அப்படியே நிறைவேற்றுவார். விசாரிக்கும் தேவன். நீங்களும் நாளும் தொழுது கொள்கிற தேவன் விசாரிக்கும் தேவன். தேடி வந்து விசாரிக்கும் தேவன். தேடி வந்து ரட்சிப்பு கொடுத்த தேவன்.
உங்களை தேடி வந்து விசாரித்து மற்றவர்கள் உங்கள் வாழ்வை பார்த்து வாயடைத்து போகும்படி காரியங்களை செய்வார். நீங்கள் பார்ப்பீர்கள், சொல்லுவீர்கள், நீர் அதிசயமானவைகளை செய்தீர் என்று ஏசாயா 25:1. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவங்கள். ஒருவனாலும் அடக்க முடியாதவரை தேடி போய் விடுதலை கொடுத்தார், பிசாசு பிடித்தவன். 2வது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையவில்லை. எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியவில்லை. முடிவெடுத்தால் இயேசுவின் வஸ்திரத்தை தொங்கலை தொடுவேன் சுகம் பெறுவேன் என்று தொட்டால் சுகம் பெற்றார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அத்தனையும் செலவழித்து எத்தனையோ டாக்டர்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிருப்பாள் அல்லவா? ஒரு நொடியில் தொட்டால் சுகம் பெற்றாள். தொடுவேன், நான் சுகம் பெறுவேன் என்று முதலில் இருதயத்தில் நினைத்தாள், சிந்தனையில் நினைத்தாள். அந்த சிந்தனையில் இருதயத்தில் முடிவு செய்யும் பொழுதே அவளுக்கு சுகம் ஆரம்பமாகிவிட்டது. எத்தனையோ வருடங்கள் பிரச்சனை, சரீர பிரச்சனையோ, ஆத்துமாவின் வேதனையோ, கோர்ட்டு கேஸோ, உறவின் பிரச்சனையோ, ஆண்டவருடைய என்கவுண்டர் மிகவும் சமீபமாயிருக்கிறது. முற்றிலும் விடுதலை தரப்போகிறார். 3வது சம்பவம் ஒன்று உண்டு. அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் யாவீரின் மகள் இறந்துவிட்டாள் என்று அழுகையும் கூக்குரலும் கேட்ட வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக செய்தார். அப்படி எந்த காரியங்களெல்லாம் முடிந்தது என்று முடிவு கட்டிவிட்டு அதை ஏற்றுக்கொண்டீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து அது முடியவில்லை, இல்லை என்றும் ஆகிவிடவில்லை, இதோ ஒரு காரியத்தை செய்து புதிதாக்குகிறேன், உயிர்ப்பிக்கிறேன், என்னால் எல்லாம் கூடும் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய். இன்று உன் கண்கள் காண உன்னுடைய விஷயத்தில் காணும்படி செய்வேன் என்று சொல்லி செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், சகலத்தையும் பெறுவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்கு சம்பவித்தது நீர் அறிவீர். நாங்கள் சொல்லி உங்களுடைய இடைவிடுதலை வேண்டி நிற்கிறோம். சீக்கிரத்தை செய்வேன், தாமதிப்பதில்லை என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறேன். உமது வாக்கின்படி நடக்கப் போவதற்காக தோத்திரம். நீர் இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. நீர் இல்லாமல் எங்களுக்கு யார் செய்வார்? நாங்கள் யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு என்னை விசாரிக்கும் தேவன் என்னோடு உண்டு, செய்து முடிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.